Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இயல் 7 ஓகேங்களா. அதாவது 3வது பருவம் 6வது பருவத்துல முதல் இயல் மொத்தமா பாத்தீங்க அப்படினா இயல் 7 வந்து நம்ம படிக்க போறோம். சோ நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் + மேத்ஸ்க்கான பேட்சோட அட்மிஷன் வந்து சீக்கிரமா வந்து க்ளோஸ் பண்ண போறோம். சோ ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறவங்க குயிக்கா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ தமிழ் + மேத்ஸ்க்கான பேட்ச் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா just 300 rupees மட்டும் தான். இதே வந்து தமிழ் வெறும் தமிழ் மட்டும் பாத்தீங்க அப்படினா 200 rupees ஓகேங்களா. சோ ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்துருவோம். பாரதம் அன்றைய நாற்றாங்கல். ஸோ எப்பயுமே நுழையும் முன் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இங்கே நமக்கு எதுவும் இல்லை, பட் ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது அப்படின்னு வந்து இந்த லைனில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை ஒரு டாப்பிக்காகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸில் யூனிட் 4 ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா. அதில் இப்போது தமிழ் அப்படிங்கிறதுல வந்து பாரதியார் அப்படிங்கிறது எப்படி ஒரு டாப்பிக்கோ அதேமாதிரி இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது அங்கே ஒரு டாப்பிக்காக வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்க, வாங்க பாட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து, அதாவது இங்கேருந்து இங்கே வரையும் பார்த்திங்கன்னா மெமரி போயம். ஸோ நல்லா வந்து ஒரு 2 தடவைக்கு 4 தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். ஓகேங்களா, டம்னு வருது இல்லைங்களா. சரி, அடுத்து அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த 2 லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ இதை வந்து எழுதினவர் யார்? தாரா பாரதி. இங்கே பாருங்கள், பாரதம் அன்றைய நாற்றாங்கல். ஸோ ஒரு மேட்சிங் ஆகுது. பாரதி பாரதம், தாரா பாரதியில் பாரதி பாரதம் ஓகேங்களா. அப்போ பாரதம் அன்றைய நாற்றாங்கல்னா என்ன பண்ணணும்? பாரதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பாரதம் அடுத்தது பாரதி அப்படின்னா பாரதத்தில் எழுதுனது தாரா பாரதி. முடிஞ்சா? ஓகே, இந்த பாடலை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை முடிச்சிட்டோம். சரி, அடுத்தது சொல்லும் பொருளும். மெயினாக உண்மைன்னு உங்களுக்கே தெரியும், தேசம்னா நாடு. ஓகே, அடுத்தது வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தாரா பாரதியோட இயற்பெயர் என்னது? ராதாகிருஷ்ணன். சரி, தாரா பாரதி. அங்கே என்ன சொன்னேன்? பாரதம்க்கு பாரதின்னு கொடுத்தனா, இங்கே இந்த தாரா இருக்கா, இந்த தாராவை திருப்பி போடுங்க. ராதான்னு வருதா, அப்போ தாராவை திருப்பி போட்டால் அவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு ஓகேங்களா. இவருக்கு ஒரு அடைமொழி பெயர் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கவி ஞாயிறு. ஸோ தாராவும் ராதாவும் லவ் பண்ணுறவங்க ஓகேங்களா. இவங்க 2 பேரும் சண்டே மட்டும்தான் மீட் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணும்போது ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கவி பாடுவாங்க ஓகேங்களா. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ கவி ஞாயிறுங்கிறது யார்? தாரா ராதா ஓகேங்களா. தாரா பாரதி ராதாகிருஷ்ணன். முடிஞ்சு ரைட்டா. சரி, அடுத்தது இவர் எழுதின நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அடுத்தது தாரா பாரதியின் கவிதைகள். ஏங்க இதையும் புக்கோட சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பாரதம் அன்றைய நாற்றாங்கல்ங்கிற பாடல் வந்து எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா தாரா பாரதியின் கவிதைகள்ங்கிற நூல்லேருந்து தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ படிக்கும்போது எப்படி படிச்சுக்கணும்? இவர் எழுதின நூல்கள்ங்கிறதுக்கு இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாரா பாரதியின் கவிதைகள் அப்படிங்கிறது மொத்தமாக படிச்சுக்கணும். சரி, இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கொடுங்களேன் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? தாராவும் ராதாவும் சண்டே தான் மீட் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் அவங்க வந்து லவ்வர்ஸ். அவங்க மீட் பண்ணும்போது கவி பாடுவாங்க. அதுதான் கவி ஞாயிறுன்னு சொன்னா. சாரி, இந்த புதிய விடியல்கள்ங்கிறத ஒன்று விட்டுட்டேன் பாருங்கள், புதிய விடியல்கள். ஸோ அவங்க கவி பாடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போவுமே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவாங்க. அதுதான் என்னதுங்க? புதிய விடியல்கள். எப்போவுமே பாடுறதுக்கு முன்னாடி கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துக்கிட்டு அந்த விரலை நீட்டிக்குவாங்க. நல்லா வந்து எங்கே சூரியனுக்கு முன்னாடி விரலை நீட்டிட்டு அந்த நுனியை விரலோட நுனியில் பார்த்துக்கிட்டே அவங்க பாட்டு பாடுவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து லவ்வர் கூட பாடினனால அந்த தாரா அப்படிங்கிறவர் வந்து தாரா பாரதியின் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து வச்சுருக்காரு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். தாராவும் ராதாவும் லவ்வர்ஸ். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மீட் பண்ணிக்குவாங்க. மீட் பண்ணும்போது கவி பாடுவாங்க. அவங்க ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போதும் புதுசாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் புதிய விடியல்கள். ஸோ எப்போவுமே வந்து பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி கிழக்கு பக்கம் தான் பார்த்து உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அது எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்வாங்க. இது எங்கள் கிழக்கு. பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது கிழக்கு பக்கம் உட்காந்துட்டு அவங்களோட விரலை சூரியன் பக்கம் நீட்டி அந்த விரலோட நுனியில் வெளிச்சத்தை வந்து பார்ப்பாங்க. அப்போ விரல் நுனி வெளிச்சம்
விட்டுட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்களோட லவ்வர் கூட சேர்ந்து பாடினனால தாராபாரதி என்ன பண்ணுறாரு, தொகுத்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்னு வெளியிடுறாரு. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ ஒரு இமேஜினேஷனோட இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன்னா அது அப்படியே அந்த கதையை அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். ஸோ அடுத்து போயிடலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். தேசம் உடுத்திய நூலாடை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வள்ளுவன் நெய்த குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை. அப்போ திருக்குறள் தான் வந்து தேசம் உடுத்திய நூலாடைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில், கம்பனின் அமுத கவிதை கங்கை அலைகள். காளிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு கா வந்துருச்சு அப்படின்னா அது வந்து காவிரி கரைன்னு சொல்லியிருக்காரு. காவுக்கு கா. அடுத்து கம்பனுக்கு வெறும் கா கங்கை, காளிதாசனுக்கு காவிரி, கம்பனுக்கு கங்கை. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியமானது. ஸோ இந்த பாடலில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ தேசம் உடுத்திய நூலாடை அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க, திருக்குறளை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இங்கே மார்க் பண்ணிடலாமா. தேசம் உடுத்திய நூலாடைங்கிறது எது, திருக்குறள். அடுத்தது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் இப்போ தான் சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோன்னா காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி அளிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கூடம். இது வந்து பாடலோட விளக்கத்துக்குள்ளே வந்து இருக்கும், ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. நூல் ஆடை அப்படிங்கிறது நூல் கூட்டல் ஆடை அப்படிங்கிறது வருமா. எதிர்கூட்டல் ஒலிக்க எதிரொலிக்க, எதிரொலிக்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிறது இது நமக்கு வந்து எங்கெங்கே வரும், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் இந்த பாடம் வந்து நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன முக்கியமான, இது வந்து தமிழுக்கு வந்து முக்கியமானது கிடையாது, பட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை நான் சொல்கிறேன், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். ஸோ என்னதுங்க, பிப்ரவரி மாதம் 1919 வருஷம் எங்கே வராரு, சென்னைக்கு வராரு. அப்போ வந்து என்ன ஆங்கில அரசு வந்து பிறப்பிக்கிறாங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது பிறப்பிக்கிறாங்க. ரவுலட் சட்டம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா அதை நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ்லேருந்து படிப்போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அப்போது வந்து ரவுலட் சட்டம் வந்து பிறப்பிக்கிறனால அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, ராஜாஜியோட வீட்டில் வந்து இருக்கார். ஸோ அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து எப்படி போராடலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக எல்லோரும் எங்கே கூடியிருக்காங்க, ராஜாஜியோட வீட்டில் வந்து கூடியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவர் வந்து யாரை பார்க்குறாரு, அதாவது காந்தி வந்து யாரை பார்க்குறாருனா பாரதியாரை வந்து மீட் பண்ணுறாரு. ஓகேங்களா. சரி, அடுத்தது சரி, அவரை வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் காந்தி வந்து ராஜாஜிட்ட வந்து கேட்குறாரு பாரதியாரை பற்றி. இவர் யார் அப்படின்னு வந்து கேட்கும்போது இவர் வந்து எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, இவரை மிஸ் பண்ணிடாதீங்க, பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்ட்டு காந்தி வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் எங்கே வராரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்து வராரு. எப்படி வராரு, ட்ரெயினில் வராரு. ஓகேங்களா. அங்கே தான் வந்து மக்களோட உடைகளெல்லாம் பார்த்துட்டு காந்தி வந்து என் மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுக்கு இந்த மேலாடை அப்படின்னு சொல்லிட்டு மேலாடை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து கழட்டிடுறாரு. ஸோ காந்தியோட எளிமை திருக்கோலம் வந்து எங்கே நிகழுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மதுரையில் தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே அந்த கதைக்குள்ளே இருக்கும், ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். அந்த எளிமை திருக்கோலம் இருக்கா, இது எங்கே நிகழ்ந்துச்சு அப்படின்னா நம்மளோட மதுரையில் 1921ஆம் வருடம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து ஒரு முறைக்கு வந்து காரைக்குடிக்கு போயிருக்காரு. அப்போ கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊரில் வந்து தங்கியிருக்காரு. அப்போ ஒரு வீட்டில் வந்து நிறைய ஆடம்பரமான அலங்கார பொருட்கள் தான் வந்து வச்சுருக்காங்க. அது வெளிநாட்டு இதுன்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. அப்போ காந்தி வந்து அந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செலவில் ஆன 10ல் ஒரு பங்கை வந்து என்கிட்ட கொடுங்க, நான் வந்து நீட்டாக உங்களுக்கு டிசைன் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு குட்டி 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 கதையாக தாங்க இருக்கும், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து இதில் எது முக்கியங்கிறத மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் படிக்க சொன்னதில் எது உங்களுக்கு நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1919 வருஷம் பிப்ரவரி மாதம் காந்தி வந்து சென்னைக்கு வராரு. மறுபடியும் 1921 வருஷம் செப்டம்பர் மாதம் ட்ரெயினில் மதுரைக்கு வராரு. மதுரையில் தான் வந்து என்ன ஆகுது, எளிமை திருக்கோலம் நடக்குது. இந்த 2 பாயிண்ட் படிச்சுக்கிட்டிங்களா. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுங்க. ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு
தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். ஸோ தமிழ் கையேடு அப்படிங்கிறதுல ஜியு போப் எழுதுனது அவருக்கு ரொம்ப வந்து பிடிச்சது. அதே போல் திருக்குறள் வந்து அவரை ரொம்ப கவர்ந்தது. ஓகேங்களா. அடுத்து 1937 வருஷம் சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு காந்தி தான் என்ன பண்ணியிருக்காரு, தலைமை வந்து தாங்கியிருக்காரு. எப்போ 1937. அப்போ 1919 சென்னைக்கு வந்தார், 1921 மதுரைக்கு வந்தார், 1937 மறுபடியும் சென்னைக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இதில் முக்கியமான ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு தேவையான டேட்டா இந்த 3 டேட்டா. இப்போ தமிழுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னா, சென்னை இலக்கிய மாநாடு 1937 யார் தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறது வந்து காந்தி. இது வந்து தமிழுக்கு முக்கியமானது. அந்த மாநாட்டில் உவே சாமிநாதர் தான் என்ன பண்ணியிருக்காரு, வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்காரு. இதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருக்காரு. யாரோட அடிநிழல்ல, உவேசாவோட அடிநிழல்ல. இப்போ தமிழுக்கு முக்கியமான ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா. சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது காந்தியடிகள், இது 1. ஓகேங்களா. அப்போது அந்த மாநாட்டில் வரவேற்பு குழுவோட தலைவராக இருந்தது உவே சாமிநாதர். 2, உவே சாமிநாதரோட அடிநிழலில் தமிழ் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன்னு வந்து காந்தி வந்து சொல்லியிருக்காரு. இது 3. இந்த 3 பாயிண்ட் தமிழுக்கு முக்கியமானது. எந்தெந்த வருடம் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு முக்கியமானது. ஓகேங்களா. ஓகே. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா, மதுரை. காந்தியடிகள் டான்ஸ் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். உவே சாமிநாதர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா. இங்கே வந்து பாருங்கள், இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு. தமிழ்நாட்டு கவிஞர்னு ராஜாஜி பாரதியாரா சொன்னார். குற்றாலம் வந்து என்னது, அருவி. இதோட கதை வந்து நான் சொல்ல, சும்மா ரீட் மட்டும் பண்ணி பாருங்கள், போதுமானது. அடுத்து தமிழ் கையேடு யார் எழுதுனது, காந்திக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஜியு போப் எழுதுனது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா. இன்றைக்கி டக்குன்னு முடியுதா. வேலு நாச்சியார். இந்த வேலு நாச்சியாருங்கிறதும் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாடங்க. ஸோ வேலு நாச்சியாரை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த செல்லமுத்து அப்படிங்கிறவங்களோட ஒரே பொண்ணு தான். இவங்க வந்து யாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே நான் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆனால் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் நீங்கள் இங்கேயே அந்த பாடத்தை படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்னென்ன பாயிண்ட் சொன்னேன், செல்லமுத்து வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரே பொண்ணு வேலு நாச்சியார். அந்த வேலு நாச்சியாருக்கு ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருதுங்கிற எல்லா மொழியுமே வந்து தெரியும். ஓகேங்களா. சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த முத்துவடுகநாதரை பிரிட்டிஷ்காரங்க எங்கே கொன்னுடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளையார் கோவிலில் வந்து கொன்னுடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு எங்கே போய் வந்து பதுங்கியிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் கோட்டையில் வந்து அடைக்கலம் பெற்று அங்கே வந்து தங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறதுக்காக கடந்த 8 வருடங்களாக அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது அவங்க அங்கேருந்து திண்டுக்கலுக்கு ஓடினதுக்கப்புறம், அதாவது போய் மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இருந்து மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சதுலேருந்து 8 வருஷமாக வந்து அந்த ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறதுக்காக அவங்க போர் பயிற்சியெலாம் செஞ்சுட்டு அவங்க ஒரு கூட்டத்தை வந்து திரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து அவங்களோட அமைச்சர் வந்து தாண்டவராயர், தளபதிகள் வந்து யாருன்னா பெரிய மருது, சின்ன மருது. இந்த பெரிய மருது, சின்ன மருதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா. ஸோ வந்து இவங்க வந்து பேசிக்கிறாங்க, நம்ம வந்து நம்மளோட சிவகங்கை இழந்து 8 வருடம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மைசூருக்கு வேலு நாச்சியாரும் அவங்களோட அமைச்சரும் வந்து போயிட்டு அங்கேருந்து ஹைதர் அலி அப்படிங்கிறவரை மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி ஹெல்ப் வேணும் அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த டைமில் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது 5000 குதிரைப்படை வீரர்களை வந்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து அவங்களோட அமைச்சர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் அவரை வந்து அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமைச்சர் தாண்டவராயர் சொல்கிறாங்க. அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீங்கள் அவரோட மொழியான உருது மொழியிலேயே நீங்கள் பேசுனீங்க, அப்போ அவரோட தாய்மொழியில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பேசினனால அவர் கண்டிப்பாக உதவி செய்வாருன்னு எனக்கு முன்னவே தெரியும் அப்படிங்கிறத தாண்டவராயர் சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் நமக்கு கிடச்சிட்டாங்க. நம்ம எப்போ வந்து போக போகிறோம், எங்கே போய் வந்து இப்போ நம்ம சண்டையிட போகிறோம் அப்படின்னே, காளையர் கோவிலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம சண்டையிட போகிறோம், என் கணவர் அங்கே தானே கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ மருது சகோதரர்கள் வந்து, அதாவது பெரிய மருது, சின்ன மருது, இந்த மருது சகோதரர்கள் வந்து ஆண்களோட
டீமை வழி நடத்துகிறாங்க. குயிலி அப்படிங்கிறவங்க வந்து பெண்களோட டீமை வந்து தலைமை எடுத்து லீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ விஜயதசமி அப்போ வந்து நம்ம வந்து போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த கோட்டையும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து உடையாள் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி டார்ச்சர் பண்ணி வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி வந்து விசாரிச்சிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனால் அந்த உடையாளுங்கிற பொண்ணு வந்து சொல்லவே இல்லை. அந்த டார்ச்சரில் வந்து அந்த பொண்ணு என்ன ஆயிடுது, இறந்து போயிடுது. ஸோ அந்த பொண்ணுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் வந்து நடுக்கல் இட்டு நடுக்கல்ல அவங்களோட தாலியை வந்து போடுறாங்க. வேலுநாச்சியாரோட தாலியை போட்டு வணங்கிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகங்கைக்கு வந்து போகிறாங்க. காளையர் கோவில் முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சிவகங்கைக்கு போகும்போது குயிலி வந்து தன்னோட ஃப்ரெண்டான குயிலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பெண் டீம் வந்து லீட் பண்ணுறாங்க இல்லைங்களா, தன்னோட உடம்புல வந்து நெருப்பை வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்களை வந்து குதிச்சிட்றாங்க. ஏன்னா பிரிட்டிஷுக்கு வந்து அவங்களோட ஆயுதம் தான் மெயின் சோர்ஸே. ஆயுதம் இல்லைன்னா அவங்க ரொம்ப டம்மி. ஸோ அப்போ அந்த ஆயுதத்தை அழிச்சிட்டாலே போதுமே, ஈஸியாக நம்மளோட டீம்ஸ் எல்லாருமே வின் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குயிலி என்ன பண்ணுறாங்க, தன்னோட உடம்புல நெருப்பை வச்சுட்டு ஆயுத கிடங்களை குதிச்சு அது எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு பெரும் பங்கு குயிலியோட தியாகம். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியாரோட வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றுடன் குயிலியின் தியாகமும் இணைந்து சிவகங்கை மீட்கப்பட்டது. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப முக்கியம். இந்த கதை அப்படியே நமக்கு கொஞ்சம் அந்த டேட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு எலாபரேட்டாக அந்த தேதியோடு வந்து எலாபரேட்டாக வந்து எங்கே இருக்கும்னா 10th இருக்கும். மற்றபடி இதே கதை அப்படியே அங்கே இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு கதை சொன்னேன். இல்லைனா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கதை சொன்னது கிடையாது இல்லைங்களா. ஸோ கதை சொன்னதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு எது முக்கியம்னா இந்த ஒரு பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலுநாச்சியாரோட காலம் 1730 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்னாடி ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் வந்து யார் அப்படின்னா எதிர்த்து அதுவும் வின் பண்ணவங்க யார் அப்படின்னா வேலுநாச்சியார் தான். ஓகேங்களா? ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்தது நம்மளோட ஆள் வேலுநாச்சியார். அதுவும் வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்னது, அவங்களோட காலம் 1730 1796. சிவகங்கையை மீட்ட வருடம் 1780. அப்போ சிவகங்கையை மீட்டப்போ அவங்க வயசு 50 வயசு. அவ்வளோதான். இங்கே இப்போ இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸியானது. 4 வகை சொற்கள் அப்படின்னு இருக்கா. 4 வகை சொற்கள்ங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4ன்னு சொல்லுவோம், இலக்கிய அடிப்படையிலையும் 4ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கண அடிப்படையில் 4, இலக்கிய அடிப்படையில் பின்னாடி வர கிளாஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா 4 வகை சொற்கள்ங்கிறதுல இலக்கண அடிப்படையும் இருக்குது, இலக்கிய அடிப்படையும் இருக்கும். ரெண்டுலேயுமே 4 தான் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இலக்கண அடிப்படையில் என்னென்ன இருக்குன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்லோவாகவே பார்ப்போம். ஒரு பெயரை குறிக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஒரு பொண்ணோட பேர் அப்படின்னா பெயர்ச்சொல், ஒரு இடத்தோட பேர்னா அதுவும் பெயர்ச்சொல். இப்போ நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்போட பெயர் சொன்னோன்னா அதுவும் என்னது, பெயர்ச்சொல் தான். ஓகேங்களா? சரி, இதே வினைச்சொல் அப்படின்னா என்னதுங்க, ஒரு செயலை குறிக்கக்கூடியது தான் வினைச்சொல். வினைச்சொல்னா என்னது, ஒரு செயலை குறிக்கக்கூடிய விஷயம் தான் வினைச்சொல். இங்கே வா, அவன் வந்துட்டு இப்போ தான் போனான், அந்த பொண்ணு போய் காய் வாங்கிட்டு வந்தா, அப்போ ஒரு வேலையை குறிக்கிறது, ஒரு செயலை குறிக்கக்கூடியது தான் என்னது, வினைச்சொல். இடைச்சொல்னா என்னதுங்க, பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடியது தான் இடைச்சொல். இப்போ தாய் சேய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தாயும் சேயும் பெயர் சொல்ல சார்ந்து வரணும், வினைச்சொல்லையும் சார்ந்து வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி சார்ந்து வரக்கூடியது தான் இடைச்சொல். ஓகேங்களா? மற்று, ஐ, இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இடைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டுகளில் மற்று, ஐ. ஓகேங்களா? மற்ற ஒருவருங்கிறது வந்து பெயர் சொல், அந்த பெயர் சொல்லு கூட சேர்ந்து வருது இல்லைங்களா, அதை சார்ந்து வரக்கூடியது தான் இடைச்சொல். இப்போ மற்றுங்கிறது தனியாக வச்சோன்னா பொருள் கிடையாது. மற்ற ஒருவர்னு சொல்லிட்டு பெயர் சொல் கூட சேர்ந்து வைக்கும்போது பொருள் கிடைக்குதா? ஓகே. திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ஒரு புத்தகத்தோட பேர், அப்போ அது பெயர் சொல். அப்போ அந்த திருக்குறளை அப்படின்னு வரும்போது தான் அந்த ஐக்கு பொருள் கிடைக்கிது. அப்போ என்னது, பெயர் சொல்ல சார்ந்து வருது. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது உரிசொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. ரொம்ப இந்த எக்ஸக்ரேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதை வந்து வெறும் நகரம்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி சொல்லுவோமா,
இந்த புக்கு சிறந்ததுப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாலச் சிறந்தது, அந்தளவுக்கு அந்த புத்தகத்தை மிகுதிப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னது? உரிச்சொல். ஸோ 4 வகையான சொற்களை திரும்ப ரீகால் பண்ணிடுவோமா? பெயர் சொல்னா ஒரு பெயரை வந்து குறிக்கக்கூடியது, வினைச்சொல்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியது, இடைச்சொல்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து தான் வரும். மற்ற ஐ. ஓகேங்களா? உரிச்சொல் அப்படிங்கிறது ரொம்ப மிகுதிப்படுத்துறதுக்காக வர்றது. என்னென்ன? மா, சால, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பாக்ஸில் இருக்க ஒரு திருக்குறளில் இருக்கக்கூடிய இடைச்சொல்லை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது? இங்கே மற்று அப்படிங்கிற இடைச்சொல் வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் இங்கே வந்து பாருங்கள். 4 வகை சொற்களை வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்களா? வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இங்கே அப்படின்னு வந்திருக்கா? ஸோ அப்படின்னு வர்றது வந்து என்னது? இடைச்சொல். மாநகர பேருந்தில், அப்போ மா அப்படிங்கிறது என்னது? உரிச்சொல். அவ்வளோதான். பேருந்து அப்படிங்கிறது வந்து என்னது? பெயர் சொல். ஏறினருங்கிறது வினைச்சொல். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? சரி, நாள்தோறும் திருக்குறளை படி. இங்கே அப்படின்றது வந்திருக்கா? நாள்தோறும் உம்முங்கிறது வந்திருக்கு. நாள் அப்படிங்கிறது எதை குறிச்சிடும் நமக்கு? காலம் அப்படிங்கிறது பெயர் சொல்ல குறிக்கும். இந்த வந்தது வந்து நமக்கு எதை குறிக்கும்? இடைச்சொல். திருக்குறள்ங்கிறது பெயர் சொல், அந்த ஐ சேர்ந்து வர்றதுனால அது என்னதுங்க? இடைச்சொல். அவ்வளோதான். படிங்கிறது வினைச்சொல். ஸோ அடுத்தது வந்து சால சிறந்தது அப்படின்னா என்னது? சால, மா, சால, இது எல்லாமே எதில் வருது நமக்கு? இது சொல்லாமல் விட்டுறேன்ல உங்களுக்கு. மா, சால அப்படிங்கிறது நமக்கு உரிச்சொல்ல வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? சரி, அப்படியே அடுத்து வந்தோன்னா, சொல்வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. இங்கே படித்தால்ங்கிறது வினைச்சொல். ஐங்கிறது நமக்கு எங்கே வரும்? மற்ற ஐ அப்படிங்கிறது வந்து எதில்? இடைச்சொல்ல வந்துச்சு. இதுவும் இடைச்சொல். இது வந்து என்னதுங்க? கூங்கிறது சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்து மதுரைங்கிறது வந்து பெயர் சொல், கால்ங்கிறது பெயர் சொல், சித்திரைங்கிறதும் பெயர் சொல். அதாவது இது வந்து இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர்னு வருமா? அது நம்ம ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த கிளாஸில் படிப்போங்க. இது ஓடினான்ங்கிறது வந்து என்னது? வினைச்சொல். இது என்னதுங்க? அப்போ வந்து கரெக்டாக தானே வருது. அப்படியே வினைச்சொல்லை வந்து வேண்டான்றீங்க அப்படின்னா, இது 3 பெயர் சொல்லாக இருக்குது, இது வந்து வினைச்சொல்லாக இருக்குது. அப்போ இவங்க பெயர் சொல்ல ஆட் ஒன் அவுட்டு வினைச்சொல் தானே, அதனால் வினைச்சொல்லை தூக்கணும். இவங்க 3 பேர் ஒரு டீமாக இருக்காங்கங்க பெயர் சொல் அப்படிங்கிறதுல. இவன் வந்து வேற ஒருத்தன் தனியாக இருக்கான், அதனால் அவனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? தூக்கிடுறோம். அடுத்தது சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இதில் பார்த்திங்கன்னா சென்றால்ங்கிறது வினைச்சொல், வந்தங்கிறது வினைச்சொல், நடந்துங்கிறது வினைச்சொல். இது மட்டும் சித்திரைங்கிறது பெயர் சொல்ல இருக்குது. அப்போ 3 பேர் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அப்போ இவனை தூக்கிடணும். அடுத்தது மா, ஐ, மற்று. மற்றுங்கிறது என்னது? இடைச்சொல். மாங்கிறது உரிச்சொல். அப்போ இவங்க 3 பேர் ஒரு டீமாக இருக்காங்க, இவன் மட்டும் தனியாக இருக்கான். ஸோ தூக்கிடுறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இதை வந்து நான் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் உ.வ.சி. சிதம்பரனார் இருக்கார் இல்லைங்களா? ஸோ இவர் வந்து ஆங்கிலத்துலேயும் புலமை பெற்றிருந்தார். ஸோ இதில் வந்து என்ன முக்கியமானது அப்படின்னா, சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் வாங்கியிருப்பார் இல்லைங்களா? அதை வந்து எப்போ வந்து இந்தியா கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வந்து இவர் 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16 அக்டோபர் 1906. ஓகேங்களா? சுதேசி நாவாய் சங்கத்தை என்ன பண்ணுறாரு? நிறுவுறாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கப்பல் சங்கத்தை வந்து நிறுவனவர், கப்பல் நிறுவனத்தை தொடங்கினவர் வ.உ.சி. அதை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906 அக்டோபர் 16. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது கிராமர். இலக்கணத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓர் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரணும்? ஒரு அப்படிங்கிறது எங்கே வந்து யூஸ் பண்ணணும்? இப்போ ஒரு பந்து, ஓர் பந்து. ஸோ இதில் ஒரு வருமா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே நம்மளோட இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ஓர் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்களில் தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி ஓர்னு போடணும். உயிர்மை எழுத்து தொடங்கிட்டு இருக்க வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது போடணும். புரிஞ்சுச்சா? ஓர் அப்படிங்கிறது இப்போ அம்மா அப்படின்னு இருக்குன்னா, அம்மாங்கிறதோட முதல் எழுத்து என்னதுங்க? உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தை. அப்போ இங்கே என்ன போடணும்? ஓர் அப்படிங்கிறது போடணும். ஓகேங்களா? பந்து அப்படின்னு இருக்குன்னா அது பா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்தில் தொடங்கக்கூடியது. அப்போது ஒரு பந்து அப்படிங்கிறது நம்ம போடணும். இங்கே பார்த்தாலே தெரியும். இது ரெண்டும் பாருங்கள்,
ஊர் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எதில் ஆரம்பிக்குது? உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது. ஏரியில் ஏங்கிறது உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது. அதனால் அது ரெண்டுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது போடுறோம். இதே அடுத்து பார்த்திங்கன்னா நகரமும் கடலும் வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கிறனால ஒரு நகரம் ஒரு கடல்னு போட்டிருக்கோம். அதே போல் அஃது எங்கே யூஸ் பண்ணணும், அது எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். உயிரெழுத்தில் தொடங்குறதுக்கு முன்னாடி அஃது போடணும். உயிர்மை எழுத்தில் தொடங்குறதுக்கு முன்னாடி அது அப்படிங்கிறது நம்ம போடணும். ஓகேங்களா? அப்போது இங்கே உள்ளது அப்படிங்கிறதுல இங்கேங்கிறது உயிரெழுத்தில் தொடங்குது. உயிரெழுத்தில் தொடங்கினா அஃது. அடுத்து நன்றாக உள்ளது அண்ணா அப்படிங்கிறது எதில் தொடங்குது? உயிர்மை எழுத்தில் தொடங்குது. அப்போது அது அப்படிங்கிறது நம்ம போடணும். அவ்வளோதான். இப்போது எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து ப்ரீவியஸ் கொஷின் தாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ப்ரீவியஸ் கொஷினில் வந்து வந்திருக்கு. அழகிய அப்படிங்கிறது உயிரெழுத்தில் தொடங்குது. அப்போ அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? ஓர் அப்படிங்கிறது வந்திருக்கணும். இங்கே குளம்ங்கிறது உயிர்மையில் தொடங்குது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? ஒரு வந்திருக்கணும். அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து செகண்ட் ஒன், ஒரு இரவும் ஓர் பகலும். அந்த இரவுங்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? ஓர் வந்திருக்கணும். பகலுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கணும். புரிஞ்சா? அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. உயிரெழுத்து ஆரம்பிக்கிற முன்னாடி என்ன வரணும்? அஃது தானே வரணும். அப்போ இது அது வரக்கூடாது. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அடுத்து அஃது நகரத்திற்குன்னு கொடுத்துருக்காங்களா? உயிர்மை எழுத்து ஆரம்பிக்கிற எழுத்துக்கு முன்னாடி, வார்த்தைக்கு முன்னாடி அதுன்னு வந்திருக்கணும். அப்போ இது அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது ஒரு இனிய பாடல். ஒருன்னு வந்திருக்கா? அப்போ அது உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? அஃது. அஃது ஒரு இனிய பாடல். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? அகர வரிசைப்படுத்துக. ஸோ பா வரிசையோட தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அகர வரிசைப்படி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பா அப்படி வரணும், அதுக்கப்புறம் பா வரணும் இல்லைங்களா? பாக்கு வந்து இங்கே பழங்கள் வந்திருக்கு. அடுத்து வந்து பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? பாரதம். பாப்பா. பி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா? பின்னிரவு. அடுத்தது பி அப்படிங்கிறதுக்கு பீலி. அடுத்து பூக்கு புதுமை. சாரி, இது 5. பூக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பூமி. அடுத்தது இங்கே பெண்கள் பேருந்து. பாப்பா பிபி பூ பேப்பே வருது இல்லைங்களா? அந்த வரிசைப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்தது என்ன வரணும்? பை. அடுத்தது போ வரணுமா? பொதுக்கூட்டம், போக்குவரத்து. முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அவ்வளோதாங்க. பா வரிசைப்படி நம்ம என்ன பண்ணியாச்சு? அகர வரிசைப்படுத்தி எழுதியாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? ஓகே, நமக்கு எப்போவுமே முக்கியமான ஒரு விஷயம், இந்த 4மே வரிசையாக நமக்கு ப்ரீவியஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. என்னங்க எதை பார்த்தாலும் இப்படியே சொல்கிறீங்கன்னா, அத்தனை வருஷம் நமக்கு கொஷின் பேப்பர் இருக்குதுங்க. சரி, அத்தனை வருஷம் கொஷின் பேப்பர்னால் இந்த புக்கு வந்து 6 வருஷம் தானே ஆச்சுன்னா, அந்த 6 வருஷத்தில் நமக்கு எவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே நம்மக்கிட்ட அவ்வளோ கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஓகே, இப்போ இதை பாருங்கள். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. எப்போவுமே தமிழ் வச்சு இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணாதீங்க, இங்கிலீஷை பார்த்துட்டு தமிழில் மனப்பாடம் பண்ணுங்கள். பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, ஆர்ட் கேலரினே கலைக்கூடம், லிட்ரேச்சர்னா இலக்கியம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த இயல் என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 8th இயல் வந்துடும். ஸோ இந்த இயல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் எல்லாமே ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான். வேணால் ஒரு தடவை நான் ரீகால் கூட பண்ணி விட்டுறேன். இப்போ ஸோ பாருங்கள், பாரதம் அன்றைய நாட்டுறாங்கல்ல, பாரதம் அப்படிங்கிறது என்னது? பாரதி, தாரா பாரதி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன்னா சரி. தேசமுடித்திய நூலாடைங்கிறது திருக்குறள். காவிரி அப்படிங்கிறது யார்? காளிதாசன். கங்கைங்கிறது கம்பன். ஓகே, மெயினாக உண்மை, தேசம்னா நாடு. சரி, தாராபாரதியோட இயற்பெயர், தாராவை திருப்பி போட்டால் ராதா, ராதாகிருஷ்ணனா. இவர் தாராவும் ராதாவும் லவ் பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் மீட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இது ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி புதிய விடியல்கள் அப்படின்வாங்க. அடுத்து வந்து எப்போவுமே கிழக்கு பக்கம் உட்காந்து தான் பாட்டு பாடுவாங்க. இது எங்கள் கிழக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நுனி, விரலோட நுனியில் அந்த சூரியனோட வெளிச்சத்தை பார்ப்பாங்க, விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு? தாரா வந்து தன் லவ்வரோட சேர்ந்து பண்ணனால தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிறத வந்து தொகுத்து வச்சுக்கிறாரு. ஸோ 1 marks எல்லாம் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம லெசன்ஸை மட்டும் பார்ப்போம். ஸோ காந்தி வந்து எப்பப்போ வந்து சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா 1919 ஒரு தடவை வந்தார் ராஜாஜி வீட்டுக்கு. 1921 ட்ரெயினில் மதுரைக்கு வர்றாரு செப்டம்பர் மாதம். அங்கே தான் எளிமை திருக்கோலம் வந்து நடக்குது. அடுத்து 1937 ஒரு தடவை சென்னைக்கு வராரு.
எதுக்காக வராருன்னா சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறதுக்காக வராரு. அந்த சென்னை இலக்கிய மாநாட்டோட வரவேற்பு குழுவோட தலைவராக உவே சாமிநாதர் வந்து இருக்கார். உவே சாமிநாதரோட அடிநிலையில் தமிழ் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்டு. 2 நிமிஷம் கூட அவளை பார்த்தீங்களா, அடுத்தடுத்து வந்துட்டோம். வேலுநாச்சியாரோட அப்பா பேர் செல்லமுத்து, ராமநாதபுரத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு. அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து முத்துவடுகநாதர், சிவகங்கை ஆண்டவர். காளையார் கோவிலில் வந்து அவரை கொண்டுடுறாங்க. ஸோ அவங்க அதை மீட் எடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளான பெரியமுத்து, சின்னமுத்து, அதுக்கப்புறம் வந்து குயிலி. ஓகேங்களா, ஸோ உடையாளுங்கிற பொண்ணு வந்து வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி கொண்டுடுறாங்க. ஸோ உடையாளுங்கிற பேருமே ரொம்ப முக்கியமானது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா வேலுநாச்சியாரோட காலம் 1730 1736. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு அவங்களோட 50 வயசு. இந்த காலம் தெரிஞ்சிருந்தாலே இந்த 50 வயசுங்கிறத வச்சு நம்ம இதை போட்டுடலாம். 1780. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வெள்ளையர்களை எதிர்த்து அது வெற்றி பெற்றது யார் அப்படின்னா வேலுநாச்சியார் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ அடுத்தது 4 வகை சொற்களில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்னா பெயரை குறிக்கக்கூடியது, வினைச்சொல்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியது, இடைச்சொல் அப்படின்னா இதை இரண்டையும் சார்ந்து வரக்கூடியது, உரிச்சொல் அப்படின்னா இது ரெண்டையும் மிகைப்படுத்த வரக்கூடியது. அவ்வளோதான். பார்த்தீங்களா, டக்குன்னு முடிச்சிட்டோம். இப்போ நான் ரிவைஸ் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னோம், அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஒவ்வொரு தடவை நீங்கள் அதை விடாமல் ரீகால் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 1906 அப்போ என்ன பண்ணியிருக்காரு, சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து அவர் பதிவு செஞ்சுருக்காரு. இவர் வந்து யார்? வ.உ. சிதம்பரனார், கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். ஓகேங்களா, இவரும் பாரதியாரும் ரொம்ப நெருக்கமானவங்க. இவர் எப்போ சென்னைக்கு போனாலும் பாரதியாரை பார்த்துட்டு தான் வருவார். பாரதியாரோட பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்பார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாரதியாருக்கு ரொம்ப நெருக்கமானவர் யார் அப்படின்னா வ.உ.சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஓர் எங்கே வரணும், ஒரு எங்கே வரணும், அஃது எங்கே வரணும், அது எங்கே வரணும். ஓரும் அஃதும் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும், ஓரும் அதுவும் வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அப்படியே டக்குன்னு வந்தோன்னா கலைச்சொல். பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, ஆர்ட் கேலரி கலைக்கூடம், லிட்ரேச்சர்னா இலக்கியம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் படிக்கும்போது அடுத்த ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்கள் படிக்கும்போதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, எக்ஸஸாக உள்ளே இருக்க வள கதையெல்லாம் படிக்கக்கூடாது. அந்த கதையெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு நினைக்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த மாதிரி ஒரு 3-4 தடவை இந்த பாடத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் வந்து நல்லபடியாக எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.